200வது லைவ். 200 லைவ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு ஒரு கோவிட்-19 டைம்ல சாதாரணமாக ஆரம்பிப்புமே அப்படின்னு ஆரம்பிச்சது, அது 200 லைவ் அளவுக்கு போகும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு ப்ராமிஸ் வந்து உறுதியாக இருந்தது. அந்த ஒரு ப்ராமிஸ் வந்து இந்த கோவிட்-19 டஃப் டைம் இருக்கிற வரை எனக்கு தெரிந்த என்னாலான உதவிகளை வந்து மன உதவிகள், பண உதவி இல்லை, மன உதவிகளை நம்மால் முடிந்தவரை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இது ஆரம்பித்தது. அது அதே அளவுக்கு இன்னைக்கு வரை போயிட்டுருக்கு. மிக மிக மகிழ்வான ஒரு தருணங்களில் ஒன்று வந்து 5 PM லைவ். இப்போது சமீப காலங்களில் 5 PM லைவ் வந்து ஏற்படுத்தி இருக்கிற மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா மிக மிக பெரிய மாற்றங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு 24 hours பிஃபோர் சுதா செல்லப்பா அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அதை எப்படி இங்கே கற்றுக்கிட்டதை வச்சு எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத அழகாக எழுதியிருந்தாங்க. ரொம்ப லைவாக நடந்த ஒரு விஷயம் அது. ஸோ அப்படி ஒரு ஒரு தினசரி வாழ்க்கையில் அன்கவர் யுவர் எக்ஸலன்ஸ், வாட் ஸ்டாப்ஸ் யூ, நம்ம முதல்ல பண்ண செல்ஃப் ரியலைசேஷன் கோர்ஸ், இதெல்லாம் வந்து சிறப்பான ஈடுபாடுகளை வந்து வச்சிருக்கின்றது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்வாக நிறைவாக இருக்கு. உங்களுடைய வாழ்த்துக்கள் அத்தனையிலையும் உங்களுக்கும் பங்குண்டு. எனக்கு என்னவோ நான் என்னோட முகத்தை பார்த்தே தான் ஸ்க்ரீனில் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 200 நாட்களாக நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களை உள்வாங்கி அந்த கருத்துக்களை வந்து யதார்த்த வாழ்க்கையில் கொண்டு வந்து அதை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு சிறப்பான தருணம். 200வது லைவ் இதில் பங்கு பெறுகிற அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வி மை ஃபேமிலி சர்வைவ் த COVID effect with your life. Thanking on behalf of my family from the bottom of my welcome. Thank you, Gauri Krishnaraj madam. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி 200th லைவ் அப்படின்றதும் ஒரு நம்பர் தான். அதையும் கடந்து நம்ம பயணிப்போம். இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். இன்னும் புதிய உயரங்களை நம் சார்ந்த அனைவருமே அடைவோம். எனக்கு வந்து நம் சார்ந்த மனிதர்கள் அடுத்த உயரம் போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இருக்கிற ஒரு நிறைவு வந்து வேறு எதுலேயும் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அது மாதிரியான ஒரு நிகழ்வு ஐ திங்க் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பூஜா டைம். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாரும் சரியான நேரத்துக்கு வர்றது அப்படின்றது கொஞ்சம் சிரமம்தான். இங்கே யாராவது ஒருத்தங்க பசுபதி சாரை வந்து டேக் பண்ணுங்க, PASU.
பசு, அடுத்து பதி, ஒரு சின்ன ஸ்பேஸ் PATHI அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பசுபதி சாரை வந்து டேக் பண்ணிங்கன்னா அவர் இங்கே வர்றதுக்கானது ஈஸியாக நடந்துடும். ஸோ அவரால் வர முடியல அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. ஸோ டைப் பண்ணிங்கன்னா அவர் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குட் ஈவினிங் ஆல். குட் ஈவினிங். மரகதவல்லி மேடம், ஆமாம்மா, கண்டிப்பாக இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான நாள் இல்லையா, அதனால் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்றது கூட யோசித்தேன் நான். இருந்தாலும் எனக்கு உங்களுடைய கோர்ஸை முடிக்கிற நாள் அந்த 2வது தேதி 1ஆம் தேதி முடியும்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்து வருஷலாக கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலேயும் இருக்கேன். இன்றைக்கி நாம் தள்ளணும்னா அங்கே ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ஓகே. ஸோ வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் வந்து நம்முடைய இன்றைய பகுதி அதை நோக்கி பயணிக்கலாம். குட் ஈவினிங் அபிநயா, அபி சோப்ஸ், இந்திரா மேடம், வெல்கம். இப்போது நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு வர்றத உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கொஞ்சம் டைப் பண்ணுறீங்களா? ஒன் த ஜென்யூன் யூ, அதிலிருந்து வருஷலாக டைப் பண்ணுறீங்களா? 1 த ஜென்யூன் யூ. 2 வருஷலாக டைப் பண்ணுங்க. அப்படி வந்தால் இன்னைக்கு 6வது, அதாவது 2வது சாப்டரில் 3வது லெசன், தட் இஸ் 6th லெசனை வந்து இன்னைக்கு நாம் கையில் எடுக்கிறோம். I am in the middle of Puja sir. I will be listening after 6:30. Best wishes. Yeah. Please go ahead. எல்லாரும் அவங்கவுங்க அந்த பூஜை சம்பந்தமான விஷயங்கள் ப்ளீஸ் கோ ஹெட். மற்றவங்க இன்னைக்கு இங்கே ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க. வெல்கமிங் ஆல் ஆஃப் யூ. த ஜென்யூன் யூ, த பிலீவர் யூ, தி அன்ஸ்டாப்பபிள் யூ. ஒன் வந்து ஜென்யூன் யூ, பிலீவர் யூ, அன்ஸ்டாப்பபிள் யூ. அதற்கு பிறகு ஷர்மிளா ஆறுமுகம் மேடம் போட்டாங்க, தி கம்யூனிகேட்டர் இன் யூ, தி டெவலப்பர் இன் யூ. இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போறது அன்பு அருள்மொழி, பாலாஜி சாந்தாராம் எல்லாரும் போடுறீங்க, வெரி குட். இன்னைக்கு நாம பார்க்க போறது நமக்கு கொஞ்சம் அட இப்படி ஒரு எக்ஸலன்ஸா அப்படின்றது நாம் இது நாள் வரை அதை எக்ஸலன்ஸாக யோசிச்சோமான்னு தெரியல. பட் இப்போ இருந்து யோசிப்போம். ஸோ சாப்டர் 2ல் லெசன் 3ல் இந்த எக்ஸலன்ஸ் இப்போ உங்களுக்கு வருது, உங்களுக்கு வந்திருக்கும். Yes, chapter 2, lesson 3, the supporting excellence in you. The supporting excellence in you. Supporting அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸலன்ஸ். நம்மள எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கோம்னு தெரியல. தி சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ், சப்போர்ட் பண்ணுறது, உதவி செய்கிறது. உதவி அப்படின்றது வந்து கொஞ்சம் பெரிய வார்த்தையாக இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இன்னும் கொஞ்சம் அந்த உதவின்ற வார்த்தையை இன்னும் கொஞ்சம் நான் எளிமைப்படுத்த முடியுமான்னு பார்க்குறேன். அதாவது மேபி தேவையான உதவி அப்படி கொண்டு வரலாம். உதவின்றதுன்னு போட்டுட்டாலே அந்த எதிரில் இருக்கிறவங்க ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம உதவி பண்ணுற மாதிரியும் அப்படியெல்லாம் ஒரு பார்வை வந்துடும். அப்படி இல்லை, தேவையான உதவியை வந்து பண்ணுறது அப்படின்ற அந்த இடத்துல வந்து தி சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ். இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்திலேயே இன்றைக்கி எழுதும்போதே எழுதியிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் ஒரு கதை இன்னைக்கு சொல்வேன். அந்த கதை கிட்டத்தட்ட
அந்த ஆதரவளித்தல், பக்கபலமாக இருக்கிறது, தோள் கொடுக்கிறது, இதெல்லாம் தான். வெரி குட். துணை நிற்பது, துணை நிற்பது அருமையான வார்த்தை. துணை நிற்பது. ஸோ இந்த மாதிரியான அதுதான் வந்து சப்போர்ட். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் இதை பற்றிய ஒரு கதையோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ்லையும் ரெடார் அதை வந்து நாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 6 டூல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த 6 டூல்ஸை எடுத்து அதில் வந்து நாம் ரேடார் அப்ளை பண்ணி பார்த்தா நம்மக்கிட்ட இந்த எக்ஸலன்ஸ் இருக்கா இல்லையா. ஊக்கமளித்தல், உறுதுணையாய் நிற்றல், இணையாளர், அருமையான வார்த்தைகள். ஸோ நம்மக்கிட்ட இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். On this 200th day, this excellence completely represent you, the supporting excellence in you. அதாவது 200வது நாள் இதுதான் வரணுன்றதே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா COVID-19 இடையில ஒரு 10 நாள் 12 13 14 நாட்கள் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நாம் ஆக்சுவலாக இன்னைக்கு பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா 7வது டூல் வந்து பார்க்கணும். இடையில வந்து ஃபீட்பேக் அப்படின்றதுக்காக ஒரு நாள் நம்ம மாற்றணும். ஸோ அப்படி மாறும் பொழுது இன்னைக்கு இது நேச்சுரலாகவே வந்து சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்குது. பட் இதை எல்லாவற்றையும் தாண்டி நான் சொல்ல போகிற இந்த கதை என்னை வந்து என் கூட மிக நீண்ட வருடங்களாக பயணிக்கிற ஒரு கதை. அந்த கதையை தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போறேன். இந்த கதை உங்களுக்குள்ள பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வை. அதனால இந்த கதையை வந்து கொஞ்சம் சின்சியராக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் ஆகலாம். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கதையினுடைய முழு எசன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வை. ஒரு குடும்பம், கணவன் மனைவி 2 பெண் குழந்தைகள். கணவன் மனைவி 2 பெண் குழந்தைகள். எதிர்பாராமல் நடக்கிற ஒரு விபத்துல அந்த கணவன் வந்து இறந்து போறார். அந்த கணவனுடைய இறப்பு வந்து எதிர்பாராமல் நடக்குது. அந்த குடும்பம் வந்து மனைவி 2 குழந்தைகள் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு 24 மணி நேரத்தில் நேற்று இருந்த கணவன் இன்று இல்லை. வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போயிடுது. மனைவி 2 குழந்தைகள். இவங்க வந்து அங்கே அது அவங்களுக்கு சொந்த பந்தம் அப்படிலாம் யாரும் இல்லை. கணவர் தான் எல்லாமே. இருந்த ஒரே கணவர், அவரும் இறந்து போயிட்டார். எதிர்பாராத விபத்து. யாரையும் குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த இறப்பு, அவருடைய உடலை வந்து அந்த தகனம் செய்யறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, புதைக்கிறது, அதை நோக்கி கொண்டு போகும் பொழுது அந்த வழியாக யாரோ ஒரு யங் மாங்க், ஒரு இள வயது யோகி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாங்க் வந்து அந்த பக்கமாக வரார். ரொம்ப இள வயது அவர் இங்கே இந்த நிகழ்வை பார்க்கிறார். இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது அந்த மனைவி 2 குழந்தைகள், அந்த கணவர் இறந்து போய் தூக்கிட்டு போகிறது, இதை எல்லாத்தையும் பார்க்கிறார். பார்த்ததும் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். யங் மாங்க் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இந்த குடும்பத்துக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும், பக்கத்தில் இருக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அதை அந்த குடும்பத்து மனிதர்கள்டையே தெரிவிக்கிறார். அந்த குடும்பம்ன்றது கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு குடும்பம். அதனால் அவர் அவங்கள்ட்டையே சொல்கிறார், இந்த மாதிரி நான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. முதல்ல அந்த பெண்மணிக்கு வந்து, அதாவது மனைவி, அவங்களுக்கு வந்து
இவரை யாருக்குமே இருக்கும் இல்லையா, நம்புறது அப்படின்றது ட்ரஸ்ட் இல்லை. யார் இவர், என்ன, நீங்கள் எதுக்கு வரீங்க, அதெல்லாம் நடக்குது. ஆனால் அதற்கு பிறகும் அவர் விடாமுயற்சியோட பெர்சிஸ்டன்ட்டோட உதவி பண்ணிட்டே இருக்கார். அப்படி உதவி பண்ணும் பொழுது முதல்ல அவருக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து இவரை ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறமா அந்த மனைவிக்குமே இவர் சரியான எண்ணத்தோட தான் நமக்கு உதவி பண்றாரு அப்படின்றது இப்போ மாதங்கள் கடக்கிறது, வருடங்கள் கடக்கிறது. அந்த அந்த யங் மாங்க், இள வயது துறவி, சுபஸ்ரீ முரளிதரன், நன்றி, இள வயது துறவி, அவருடைய உதவி பண்ற அந்த ஒரு குணம், அந்த ஒரு நல்ல சிந்தனை, எதுலேயும் ஒரு தொலைநோக்கோட உதவி பண்ற, அதாவது அந்த குடும்பத்துக்கான பொருளாதார வரவுல இருந்து, இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து, அந்த அம்மா கொஞ்சம் தடுமாறும் போது, அதாவது உடல் நோய்வாய்ப்பட்டு தடுமாறும் போது அந்த அம்மாவுக்கு உதவி பண்றதுல இருந்து எல்லா விஷயத்தையும் இந்த மனிதர் மிக ஒரு அந்த தன்னலம் இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உதவியை செய்கிறார். இப்போ இந்த மனைவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பெண்மணி, அவங்களுடைய மனநிலையில ஒரு மாற்றம் வருது. இவ்வளவு நல்ல மனிதரா இருக்காரு, இவ்வளவு இளைய வயதாகவும் இருக்காரு, ஏன் இவர் வந்து துறவியா இருக்கணும்? இந்த குழந்தைகளுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருது. முதல்ல குழந்தைகள் தான் அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்க கூடவே இருந்துருங்க நீங்க. அவர் வந்து சிரிச்சுட்டே இருக்கட்டும் 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 அப்படின்றார். ஒரு காலகட்டத்தில் இந்த பெண்மணியும் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கள் கூடவே இருந்துருங்க, எங்கள் கூடவே இந்த வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு ரொம்ப நாகரிகமாக சொல்கிறாங்க. எங்கள் கூடவே, அதாவது அவங்களோட விருப்பம் என்னென்னா, இந்த 4 பேர் ஒரு குடும்பமாக மாறிடணும் அப்படின்றது. துறவிகிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் தேவை, எங்கள் கூட இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை அவர் கேட்டுக்கிறாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், பெண்கள் பெருசாகணும், பெண்கள் நல்லா வரணும் அப்படின்றார். பெண் குழந்தைகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா சிறப்பாக வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம் வருது. அப்பவும் இருந்து பண்ணுறார், அது திருமணம் செய்கிறது அதெல்லாம் பண்ணுறார். இப்போ இந்த அம்மாவை பொறுத்தளவு அவங்க அந்த பெண் குழந்தைகளோட போக முடியாது, இவங்க தனியாக இருக்காங்க. இவங்களுக்கு பொருளாதாரமாக ஒரு சப்போர்ட், ஒரு நல்ல சப்போர்ட், பொருளாதாரத்தில் இவங்க கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்ற சப்போர்ட்டையும் அவர் ரெடி பண்ணுறார். பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு போயிடுறாங்க திருமணமாகி. இந்த பெண்மணி அவங்க வந்து இப்போ கேட்குறாங்க அவர்கிட்ட, முதல்ல கூட பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்லாம் ஒரு சின்ன தயக்கம் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து இங்கே யாருமே இல்லை, நீங்களும் நானும் மட்டும்தான், நம்ம இருவருமே சேர்ந்தே வாழ்க்கையை வந்து தொடரலாம், நீங்கள் எங்கள் கூடவே இருந்துடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் முதல் முறையாக பேசுகிறார். அவர் பேசுகிற அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. நான் அதனால தான் உங்களை வந்து இந்த கதை ரொம்ப முக்கியம், ஸ்க்ரீனை பாருங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். அவர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். நான் இங்கே வரும் பொழுது இந்த குடும்பம் வந்து நிர்கதியா, அதாவது இது யாருமே இல்லாமல் நின்றுட்டு இருந்தது. நான் அதுக்காக தான் வந்தேன். இந்த குடும்பத்துக்கான உதவிகளை, என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்தேன். குழந்தைகள் படிக்க ஆரம்பித்தாங்க, நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர ஆரம்பிச்சிங்க. குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, அவங்களுக்கான ஒரு உத்தியோகம், அதாவது வேலை, அதுக்கு பிறகு அவங்க வந்து திருமணம், அதை நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க இல்லை திருமணம், அவங்க அவங்களுடைய வாழ்க்கைன்னு போயிட்டாங்க. நீங்கள் தனியாக ஒரு வாழ்க்கையை எப்படி வாழறது, குழந்தைங்க போனதுக்கப்புறம் எப்படி வாழ போகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு தனியாக எப்படி வாழறதுன்ற அந்த இடத்துலையும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டியிருக்காது, நீங்களே வாழலாம் அப்படின்ற ஒரு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அருமையான ஒரு பெரும் பலம் அது வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு.
இனிமே நான் இங்கே தேவையில்லை, நான் வந்த வேலை முடிந்துவிட்டது, ஆகையால் நான் கிளம்புகிறேன் அப்படின்னு கிளம்பிடுறார். இவ்வளோதான் கதை. ஒரு சப்போர்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கதை பல வருடங்களுக்கு முன்னால் என் காதில் விழுந்த ஒரு கதை. இந்த கதை என்னை ரொம்ப முதல் முறை நான் கேட்ட பொழுது, படித்த பொழுது என்னை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு கதை. ஒரு சப்போர்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கதையில எல்லாமே இருக்கு. ஒரு சப்போர்ட் அப்படின்னா கடினமான நேரத்தில் இருக்கணும். ஒரு சப்போர்ட் எப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் சார்ந்ததா இருக்கணும். ஒரு சப்போர்ட் எப்படின்னா கல்வி சார்ந்ததா இருக்கணும். ஒரு சப்போர்ட் எப்படின்னா பொருளாதாரத்தில் அவங்க முன்னேறினதா இருக்கணும். ஒரு சப்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்கு பிறகு பாய் சொல்லிட்டு போகிற லெவலுக்கான தைரியமான சப்போர்ட்டாக அது இருக்கணும். ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு அதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் சப்போர்ட் இல்லை, பிஸ்னஸ். பிஸ்னஸையும் சப்போர்ட்டையும் குழப்பிக்கூடாது. ஒன்று செஞ்சால் இதில் நமக்கு என்ன கிடைக்கும், தட்ஸ் பிஸ்னஸ் இல்லை. வாட் இஸ் பிஸ்னஸ்? யூ கிவ் சம்திங் டு கெட் பேக் சம்திங். பண்டமாற்று முறை தானே பிஸ்னஸாக மாறுச்சு. இந்த கதை என் வாழ்க்கையில் என் கூட நீண்ட நாட்களாக பயணிக்கிற கதைகள்னு ஒரு 100 கதைகளை எழுதலாம். அதில் ஒரு கதை. இந்த கதை எனக்குள்ளே ஏற்படுத்திய மாற்றங்கள் மிகப்பெரிய. நீங்கள் இங்கே எங்கள் கூடவே வாழ்ந்துருங்க அப்படின்னு குழந்தைங்க கேட்கும்போது இருக்கட்டும் அப்படின்றது, வேற எதுவும் பேசலை. அந்த அம்மா ஒரு கட்டத்தில் வெக்கத்தை விட்டு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல முடியாது, வெக்கத்தை விட்டு எங்கள் கூடவே வாழ்ந்துருங்க, எங்கள் கூடவே இருங்க நீங்கள் அப்படின்னும் போது இருக்கட்டும் அப்படின்றார். குழந்தைங்களுக்கு திருமணமாகி அவங்க போயிடுறாங்க. இப்போ அந்த அம்மா கொஞ்சம் வெளிப்படையாகவே கேட்குது, இனிமேல் நீங்களும் நானும் தான், வேற யார் இருக்கா அந்த குடும்பத்தில், நம்மளை யாரும் கேள்வியும் கேட்க போகிறதில்ல, நம்ம 2 பேரும் வாழலாம் அப்படின்னும் போது அவர் ரொம்ப தெளிவாக அந்த ஒரு பதிலை சொல்கிறார். நான் எதற்காக வந்தேனோ அது நடந்திருக்கிறது, இனி நான் இங்கே இருக்க வேண்டியது அவசியம் இல்லை, தாய் அப்படின்னு கிளம்புறாரு. தி சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் இன் யூ அப்படின்னு நாம இன்னைக்கு படிக்கிறது இப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். நான் அன்னைக்கு நான் உனக்கு ஒன்று பண்ணனே, அன்னைக்கு நான் பண்ணல உனக்கு, அதெல்லாம் உனக்கு ஞாபகம். அதுக்கு பேர் சப்போர்ட் இல்லை, அதுக்கு பேர் சப்போர்ட் இல்லை. வரப்போகிற உதவியை, வரப்போகிற விஷயங்கள், அதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து பண்ணப்பட்ட ஒரு பிஸ்னஸ் அது. தட் இஸ் நாட் சப்போர்ட். சப்போர்ட் இஸ் சம்திங். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். சப்போர்ட் எப்படி இருக்கலான்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. இது நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது உங்களால் அந்த பார்ட்னர்கிட்ட, நீங்கள் யார் கூட பார்ட்னராக இருக்கீங்களோ அவங்கள்ட்ட, உங்களால் எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ இந்த பிஸ்னஸை நீங்கள் தனியாக நடத்தலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடிகிற தைரியம் இருக்கா உங்களுக்கு? அப்படின்னா தான் அதுதான் சப்போர்ட். அதை தாண்டிய மீதி எல்லாமே பிஸ்னஸ். இது நீங்கள் எப்போ வேணாலும் தனியாக பண்ணலாம், நீங்கள் எந்த நிமிஷம் நினைச்சாலும் நீங்கள் தனியாக போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது சப்போர்ட். அப்போ நாம் ஒரு விஷயம் செய்ய நினைத்தால் அது முடியும் வரை நிலைத்திருக்க வேண்டும். அது முடியும் வரை நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுல இன்னும் கூட ஒரு வரி சேர்க்கிறேன். அது முடியும் வரை, நம்மால் முடிந்த வரை. அது முடியும் வரைன்றதுக்கு இப்போ அந்த அம்மா அந்த கதையில் வர்ற அந்த அம்மா இன்னும் 2 வீடு கட்டா பரவாயில்ல அப்படின்னு நினச்சா நம்ம இருந்து பண்ண முடியாது. நம்மால் என்ன முடியுமோ அவங்க வாழ்க்கையை இதுக்கு மேலே அவங்களால ஃபேஸ் பண்ணிட முடியும் அப்படின்ற அந்த ஒரு காலகட்டம் வரை நாம் கூட இருக்கணும். அதுதான் சப்போர்ட். இப்போ இந்த கதை உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் தான்
இந்த கதையை நீங்கள் சிறப்பாக கேட்டிருந்தா தான் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த 6 டூல்ஸ், 6 பாயிண்ட்ஸ், அதில் ரேடார் அப்ளை பண்ணும்போது இந்த கதை உங்களுக்கு ஞாபகத்தில் வந்தால் தான் நாம் என்ன பேசுகிறோன்றதே உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு சப்போர்ட் அப்படின்றது வந்து அது வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படின்னாலே போனால் போகுதுன்னு பண்ணுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்புறம் நான் தான் பண்ணி விட்டேன், இதெல்லாம் சப்போர்ட் இல்லை. ரொம்ப சும்மா ஏன் கேட்குறீங்க, ஏதோ நம்மளால் முடிஞ்சது போனால் போகுதுன்னு அப்படிலாம் பண்ணோம் அதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ அது என்ன சார் அந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ்னால் என்ன பார்க்கலாமா? அதுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ரெடியா? ஆர் யூ ரெடி? இஃப் யூ ஆர் ரெடி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம போகலாம். ஆர் யூ ரெடி? ரெடி? யா, எஸ். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது இப்போ நான் நிறைய பேசினேன், அதை கொஞ்சம் ஒரு சின்ன ஃபார்முலாவாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த ஃபார்முலா படி உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா then that's fantastic. Then that's fantastic. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருதுங்க. யா, முதல் பாயிண்ட், here இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த ஃபார்முலா வந்து இருக்கிறதா இருக்கணும். அக்செப்ட் த பாஸ்ட் ஆஃப் சம்மன். யாரோ ஒருத்தங்களோட பாஸ்ட்டை வந்து ஒத்துக்கிற பக்குவம் முதல்ல இருக்கணும் நமக்கு. சப்போர்ட் நவ், இப்போ உதவி நாளைக்கு பண்ணுறேன், நாளைக்கு மறுநாள் பண்ணுறேன், 10 வருஷம் கழித்து பண்ணுறேன், அந்த கதையெல்லாம் வேண்டாம். இப்போ பண்ணணும். முதல்ல கடந்த காலத்தை ஒத்துக்கிற பக்குவம் இருக்கணும். அக்செப்ட் த பாஸ்ட் ஆஃப் சம்மன் அல்லது சம் சிச்சுவேஷன்ஸ். சப்போர்ட் நவ், இப்போ சப்போர்ட் பண்ணணும். வித், அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஹிஸ் ஹர் ஃபியூச்சர் இன் த மைண்ட். அவங்களுடைய எதிர்காலத்தை நம்ம மைண்டில் வச்சு நிலைநிறுத்தி இவங்க இப்படி வரணும் அப்படின்ற பார்வையோடு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா. இந்த கதையை யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து அந்த இறப்பை அக்செப்ட் பண்ணார், அப்போ உதவி பண்ணார், பக்கத்தில் இருந்து உதவி பண்ணது ஃபுல்லாக அவர் வந்து அந்த நிகழ்காலத்தில் உதவி பண்ணார். எப்படி உதவி பண்ணார்? அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கணும், அந்த குழந்தைங்க திருமணமாகி போயிட்டா இந்த அம்மா தடுமாறுவாங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 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 பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு ஒரு பேக்கெண்டில் ஒரு சப்போர்ட் இருக்கணும். இதெல்லாம் பண்ணதுனால தான், கவனிங்க, இதெல்லாம் பண்ணதுனால தான் அவரால் ஒரு கட்டத்தில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக முடிஞ்சது. இதில் எது ஒன்று ஒத்துக்கலைன்னாலும், இப்போ கடந்த காலத்தை ஒத்துக்கலைன்னு வைங்களேன், குத்தி காட்டுறது வரும். கரெக்டா? கடந்த காலத்தை ஒத்துக்கலை அப்படின்னா குத்தி காட்டுறது வரும். நிகழ்காலத்தில் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா வேறு ஏதோ ஒரு தேவைக்காக தான் நம்ம பக்கத்தில் இருக்கமே தவிர நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக வரல. எதிர்காலத்தை மனதில் வைக்காமல் பண்ணுற சப்போர்ட் இருக்குல்ல, அது வந்து பிஸ்னஸ். உனக்கு இதை கொடுத்தா எனக்கு இது, நீ அதெல்லாம் ஃப்யூச்சர் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீ எக்காலத்துலேயே எதிர்காலத்தில் எப்படியோ போ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போதைக்கு நான் உதவி பண்ணுறேன், நீ அதுக்கு எனக்கு இதை பண்ணிடு. ஐ ஹோப் திஸ் ஃபார்முலா ஒர்க்ஸ் ஃபார் யூ. உங்கள்கிட்ட இருக்க சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் வெளியில் வரணும்னா யாருக்கிட்ட நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணாலும் அவங்க இரலவெண்ட் ஆஃப் ஹூம், அவங்க யாராக வேணால் இருந்துட்டு போகிறாங்க, அவங்களுடைய பாஸ்ட்டை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற பக்குவம் இருக்கணும். அப்படின்னா தான் சப்போர்ட்டுக்கு போகணும், இல்லை போகக்கூடாது.
போகலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் அந்த பழசெல்லாம் கேள்விப்பட்டேன். அதனால் அதெல்லாம் வேணாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா பழசை அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணக்கூடாது. இல்லைன்னா அந்த பக்கம் போய்டாது. உங்கள்கிட்ட அந்த எக்ஸலன்ஸ் இல்லை. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு இயல்பாகவே இந்த எக்ஸலன்ஸ் இருக்குது. மனிதர்களுக்கு இயல்பாகவே பழசை அக்செப்ட் பண்ணிவிட்டு உதவுகிற பக்குவம் உண்டு. நம்ம வந்து ஏன் என்னென்னலாம் கேட்குற ஆட்களே கிடையாது. ரோட்டில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிடுது, நீங்கள் போய் உட்காந்து எப்படி, எங்கே கிளம்புன, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, இதெல்லாமா கேட்குறீங்க? கிடையவே கிடையாது. உடனே பண்ணுவீங்க. அந்த அவர் யார், எந்த வயது, எந்த இனம், எந்த தெரு, எந்த மொழி, அதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டோம். அதாவது சப்போர்ட், உதவி அப்படின்றது உடனடியாக பண்ணுறது நம்மகிட்ட இருக்குது. நம்ம பிளட்லேயே இருக்குது. இந்த எக்ஸலன்ஸ் நம்ம பிளட்லேயே இருக்குது. இட் இஸ் இன் த பிளட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். கேட்கவே மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜெயமேரி மேடம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஏன் என்ன எதுக்கு அவர் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து அவங்களாவே ஃபுட்டை சாப்பிட்ற லெவலுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னா பாய் அவ்வளோதான், ஓவர், இட்ஸ் ஓவர். தரையில் உட்காந்து படிக்கிறாங்க குழந்தைங்க. அவங்கள வந்து ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கிறதுல ருக்குஜெய் மேடம், மரகத அலிமை என்னமோ அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க. அதுதான் ஃபைன். இந்த குழந்தைங்க எந்திரிச்சு வருது, தட்ஸ் இட். பாஸ்ட்டை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற பக்குவம் வேணும். ப்ரெசண்ட்டில் ஹெல்ப் பண்ணணும் வித் ஃபியூச்சர் இன்டென்ட். எதிர்காலத்தை நோக்கிய சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பேர் சப்போர்ட். இல்லைன்னா அதுக்கு பேரை வேறு ஏதோ. ஹவு டு இக்னோர் த பாஸ்ட் சார்? இட் இஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் அவர் மைண்ட் டு த நோன் பீப்புள். உங்களால் பாஸ்ட்டை இக்னோர் பண்ண முடியலன்னு வைங்களேன், உமா மகேஸ்வரி ராம்ஜி, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க, சப்போர்ட் பண்ண போகாது. ஏன்னா உங்களால் பாஸ்ட்டை இக்னோர் பண்ண முடியல. அப்போ உங்களுக்குள்ள ஒரு நினைவூட்டல் ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் குத்தி காட்டுறதுன்றது நடந்துரும். அது வேண்டாம். ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை, ஒரு ஆணை அப்படியே அக்செப்ட் பண்ணி உதவுறதுக்கு பேர் தான் சப்போர்ட். நீ இப்படி இருந்தால் நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா அது அக்ரிமெண்ட், அது இல்லை டீல். இட்ஸ் அ பிஸ்னஸ் டீல். நீங்கள் பண்ணாதீங்கன்றேன். நீங்கள் வந்துருங்க, அந்த இடத்த விட்டே வந்துருங்க. யாரோ பண்ணுறாங்க, வேற யாரோ பண்ணிக்குவாங்க. அந்த பிஸ்னஸ் டீலை அவங்க சொல்கிறத, அவங்க மாறாமல் இருக்கிறத புரிஞ்சுக்கிற யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் உதவி அங்கே தேவையில்லை. உங்கள் உதவி வேறு இடத்துல தேவைப்படுது. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இப்படி இருந்தால் நான் பண்ணலான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள, அப்படி யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க, அங்கே போங்க. ஏன் அடம் பிடிக்கிறீங்க? இந்த இடத்துல இவங்க மாறினா தான் நான் உதவி பண்ணுவேன்னு ஏன் இங்கேயே நின்றுட்டு மாறிட்டு எத்தனையோ பேர் நிற்கிறாங்க. கோ தேர், சப்போர்ட் தேர். Point number 1, clear? The intent is to support, but how to come out of it? எனக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு நல்ல பியூர் இன்டென்ட் இருக்குது. ஆனால் உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் நடந்துக்கிட்ட விஷயங்கள் எனக்கு நினைவில் இருக்கிறதுனால இதை நான் பண்ண முடியாமல் இருக்கேன்றதை சொல்லிடுங்க. ஏன்னா அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, உமா மகேஸ்வரி ராம்ஜிக்கு சொல்கிறேன், அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, சில பேர் நான் செய்தது தவறு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. நீங்களும் அதை மறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸோடு போய் சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ இதை சொன்னதுக்கப்புறமும் சில பேர் வந்து அப்படியே இல்லை நான் அதெல்லாம் கரெக்டு தான் போயிட்டு தானே, நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடுங்கன்ற. தட்ஸ் இட், சிம்பிள். உமா மகேஸ்வரி ராம்ஜி மேடம்க்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த இடத்த விட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான மனிதர்கள் உங்கள் சப்போர்ட்டுக்காக காத்துட்ருக்காங்க. கோ தேர் அண்ட் சப்போர்ட் தேர். அப்புறம் இந்த சப்போர்ட் பற்றி நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இந்த சப்போர்ட்னா என்ன, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது தான் சப்போர்ட்டா, இப்படிலாம் நம்ம நிறைய குழப்பிக்கிட்டு இருக்கோம். நோவே. Point number 2, கவனி. Point number 2, most of the times
யுவர் பிரசன்ஸ் இட் செல்ஃப் சேஸ் அஸ் அ பிக்கஸ்ட் சப்போர்ட். நீங்கள் உங்கள் பிரசன்ஸ், நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்றதே பெரிய சப்போர்ட். தட்ஸ் இட். திஸ் இஸ் செகண்ட் டூல். அந்த ஃபஸ்ட்டு டூல் சொன்னேன் இல்லையா, பாஸ்ட் அக்செப்ட் பண்ணி ப்ரெசென்ட்டில் ஃபியூச்சர் இன்டென்டடாக அதில் ரேடார் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இப்போ செகண்ட் டூல், உங்கள் ப்ரெசன்ஸ், யுவர் ப்ரெசன்ஸ் இட் செல்ஃப் ஸ்டேஸ் அஸ் அ பிக்கஸ்ட் சப்போர்ட். ப்ரெசன்ஸ் போதும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், பக்கத்தில் இருந்தால் போதும். நிறைய பேருக்கு அந்த சப்போர்ட் தேவைப்படும். தே வில் டூ ஆன் தேர் ஓன். அவங்களே அவங்க லைஃப்பை பார்த்துக்க முடியும். பட் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்றது பெரிய சப்போர்ட். யூ ஆர் வித் தெம் அப்படின்றது பெரிய சப்போர்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதுதான். நம்ம சில நேரங்களில் சொல்கிறோம் இந்த வார்த்தையை, கவனிச்சிருக்கீங்களா? சும்மா இருந்தீங்கன்னா போதும், நீ எனக்கு எதையாவது பண்ணாத, பக்கத்தில் சும்மா இரு போதும் அப்படின்னு எரிச்சல்ல சொல்லுவோம். ஏன்னா நம்ம சும்மா இருக்கிறத தாண்டி வேற எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெகட்டிவாக. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதே பெரிய சப்போர்ட். யூ ஆர் வித் மீ, தட் இட் செல்ஃப் அ பிக் சப்போர்ட். சப்போர்ட்னா என்னமோலாம் குழப்பிக்க, இதுவே பெரிய சப்போர்ட். ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாளைக்கு ஜெயமேரி மேடம் பெங்களூருக்கு போகிறதா ஒரு பிளான் வருதுன்னு வைங்க. அப்படி போகிறதா ஒரு பிளான் வருதுன்னு வைங்க. ஜெயமேரி மேடம் பிளான்லாம் போடுறாங்க. போடும்போது அந்த பிளான் ஏதோ சொல்லிடுறாங்க, நான் பெங்களூர் நாளைக்கு போகிறேன் அப்படின்னு. இப்போ பெங்களூர் வரீங்களா அப்படின்னு பெங்களூர்லேருந்து ஒரு 5-6 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஃபோனில் பேசுகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கோகிலா மேடம் நான் இங்கே தான் இருக்கேன், கீர்த்தி நான் இங்கே தான் இருக்கேன், பாலாஜி சாந்தாராம் நான் இங்கே தான் இருக்கேன், ஆன் த வே போகிற வழியில் ருக்குஜெய் மேடம் நான் இங்கே தான் இருக்கேன், ஒசூரில் தான் இருக்கேன், நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம். கவனிங்க, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம், ஏதாவது தேவைன்னா சொல்லு, உடனே வரோம். இதுதான் சப்போர்ட். அந்த ப்ரெசன்ஸ், நான் இங்கே இருக்கல, பக்கத்தில் இல்லை, இருக்காங்கன்னு நினைக்கிறதே பெரிய சப்போர்ட். நமக்கு 4 பேர் அங்கே இருக்காங்க. தட் இட் செல்ஃப் அ பிக் சப்போர்ட். எப்பவுமே இந்த சப்போர்ட்டை வச்சிருக்கிறவங்க எதையும் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே 4 பேர் இருக்காங்க. நம்ம ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றது இல்லையா, யாருன்னே தெரியாத இடத்துல நான் போய் என்னத்தை பண்றது? என் அப்பாவின் கடைசி நிமிடத்தில் நான் கொடுக்க தவறியது, வாய்விட்டு கேட்டும். பரவாயில்ல, பாஸ்ட். இப்போ அடுத்த தலைமுறைக்கு பக்கத்தில் இருங்க. நீங்கள் பிரவீனா மேடம், பையனுக்கு பொண்ணுக்கு பக்கத்தில் இருங்க. இல்லை அக்கம் பக்கத்தில் வயதானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா பிரவீனா மேடம் பக்கத்தில் இருங்க, அவங்க பக்கத்தில் இருங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. நீங்கள் பக்கத்தில் இருங்க. ரொம்ப யதார்த்தமாக சொல்லணும்னா நீங்கள் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வேற ஒன்றும் பண்ணணும், பக்கத்தில் இருங்க. there is a support. So that's second point. இப்போ ரேடாரை இதை அப்ளை பண்ணோம். என்ன அப்ளை பண்ணோம்? இதை ரியலைஸ் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ டிசைட் பண்ணணும், இனிமேல் நான் பக்கத்தில், இப்போ சில பேருக்கெல்லாம் நான் பக்கத்தில் இருந்தால் போதும், அந்த டெசிஷன் எடுத்துடணும். அப்போ ஆக்ட் பண்ணுறது என்ன பண்ணணும்? பக்கத்தில் போய் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரீசெட் ஆகிடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வர சப்போர்ட்னா என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? என்னமோ நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ என்ன இல்லை, சப்போர்ட் வேறு. எவ்வளோ பேர் நம்ம எழுதுகிறோம், இப்போ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். அது எவ்வளோ பெரிய சப்போர்ட் தெரியுமா? ரெஃபரன்ஸ். நான் லைவில் பேசும் பொழுது, ஃப்யூச்சர் அண்ட் ஃபோல்ஸில் பேசும் பொழுது, இங்கே உங்கள்கிட்ட பேசும் பொழுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்பேன். நான் அதை சொல்லும் பொழுது அப்போ உங்கள்கிட்ட கேட்டுக்கலாமா அப்படின்னு கேட்பேன். இப்போது ராம்குமார் வந்தார், ஞாபகம் இருக்கா? எஸ்பிபிக்கு ஒரு இது பண்ணும்போது பாடகர், நல்ல எக்ஸலண்ட்டாக பாடினார் ராம்குமார். ராம்குமார் பேங்க்கில் இருக்கார், ஐசிஐசிஐ பேங்க்கில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். ஸோ பேங்க் சம்மந்தமாக ஏதாவதுன்னா உங்கள்கிட்ட கேட்டுக்கலாமா? கேட்டுக்கலாம், எப்போ வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டிங்களா? இல்லை. அவருக்கு சொன்னாரா? இல்லை. கேட்டால் சொல்லுவார்,
நீங்கள் கேட்கல, அதனால அவரும் இன்னும். ஆனால் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதே பெரிய சப்போர்ட். தட்ஸ் பிக்கஸ்ட் சப்போர்ட். ஒரு பேரண்டல் கவுன்சிலர் இங்கே இருக்காங்க நம்மகிட்ட. அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்றுனா உடனே கேட்கலாம். எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியல, ஒரு 10 நாளாக ஒரு மாதிரி இருக்கான்னா உடனே அவங்கள்ட்ட கேட்கலாம்னு நினைக்கிறதே ஒரு பெரிய சப்போர்ட். வேறு வார்த்தைகளில் சொன்னால், இந்த சப்போர்ட், இந்த ப்ரெசன்ஸ் வந்து இருக்கிற இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் தான் ஹோப் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சப்போர்ட் தான் நம்பிக்கை. யாரெல்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு சுற்றிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நமக்கு அங்கே ஆள் இருக்குது, இங்கே ஆள் இருக்குது, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் ஒரு நாளும் போனதில்லை. ஆனால் அவங்களாம் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அது ஒரு பெரிய சப்போர்ட். அது இட்ஸ் a பிக் சப்போர்ட். ஒருத்தங்கள்ட்டையும் ஒரு நாளும் போய் எதுவும் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் எல்லாரும் இருக்காங்க அப்படின்றது ஒரு சப்போர்ட். ரைட், we can go to next point. இந்த கதை ஞாபகத்தில் இருக்கட்டும். அவர் வேற எதுவும் பண்ணல, பக்கத்தில் இருந்தார். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த அந்த பக்கத்தில் இருந்த சப்போர்ட். அவங்க இல்லை அப்படின்னா வேற யாராவது ஒருத்தன் வருவான், ஏதாவது பிரச்சனை பண்ணுவான், கேள்வி கேட்பான், நீ என்ன பண்றேன்னுவான். அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் போவோம். இன்னைக்கு இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் புரிதல் இன்னைக்கு நிறைய நடக்கும். நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் நம்மக்கிட்ட இது சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ்னு ஒன்று இருக்குன்ற புரிதல் இன்னைக்கு தான் கிடைக்கும். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ரேடார் அப்ளை பண்ணி பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் யாரோ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு இங்கே பதில் வருது. Giving your support until the other person learns it to do on his or her own. அவங்களாவே செய்யற வரை உங்க சப்போர்ட் வேணும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? அவங்களாவே செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல நீங்க இருக்கிறது ஆக்சுவலா சப்போர்ட் இல்லை, கொடுமை, டிஸ்டர்பன்ஸ். அது அவங்களால பண்ண நகர்ந்துருங்க அந்த இடத்த விட்டு. ஏன்னா வேற யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. பொதுவா அவங்களால பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் சப்போர்ட்டை எதிர்பார்க்க மாட்டாங்க. சப்போர்ட் கொடுக்கறதுக்குன்னு நாம நின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர் அவங்களுக்கு. சப்போர்ட் கேட்கணும்னு தோணுது, ஆனால் அவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கேட்கறது இல்லை. நீங்கள் வந்து கெட்டிங் சப்போர்ட் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது கிவிங் சப்போர்ட். இப்போ நீங்கள் கெட்டிங் சப்போர்ட்டை பொறுத்தளவு நம்ம என்ன பேசணும்னா, த கிளாரிட்டி இன் கெட்டிங் சப்போர்ட். எனக்கு இது வேணும், உங்களால் முடியும்னா கொடுங்க, உங்களால் முடியாதுன்னா விட்டுடுங்க. 10 வருஷம் கழித்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன், உனக்கு நான் தான் இதை பண்ணேன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போ இல்லைன்னா, முடியல அப்படின்னா, இப்போ அந்த யாரோ பிரபா சிவராஜ் சொல்கிறீங்களா, யார்ட்டையும் அவங்க செய்யலை அப்படின்னா நீங்கள் எப்படியும் அந்த பிரச்சனையை மீட்டு சந்திச்சு எதிர்கொண்டு வந்துடுவீங்க. அங்கே போய் நீங்கள் அதுக்காக வந்து யாராவது வருவாங்களான்லாம் வெயிட் பண்ண போகிறதில்ல. நீ வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தா சந்தோஷம், நீ இல்லைன்னா நான் எப்படியும் எந்திரிச்சு வந்துடுவேன். தட்ஸ் இட். இந்த உலகத்தில் யாருக்காகவும் யாரும் எதற்காகவும் எங்கேயும் இல்லை. ஆரம்பத்தில் கொரோனா பாதித்த பெண் உறவுகளால் காயப்பட்டிருந்தார். அவரோடு பேசிய பிறகு உங்களுக்கு அப்பப்போ கூப்பிட்டுட்டுமா என்றார். தொடர்ந்து பேசினேன், இப்போதும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான் தேவை. when you support, அந்த பர்சன் எந்திரிச்சு நிற்கிற வரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம். சப்போர்ட்டில் தேவையான சப்போர்ட் எவ்வளவு முக்கியமோ
ரொம்ப திரும்பவும் சொல்கிறேன், தேவையான சப்போர்ட் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தேவையில்லாத சப்போர்ட் பெரிய டிஸ்டர்பன்ஸ். தேவையான சப்போர்ட் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி தேவையில்லாத சப்போர்ட் பெரிய டிஸ்டர்பன்ஸ். உங்கள்கிட்ட கேட்டனா அந்த லைன் வருது இல்லை, நான் கேட்டேனா இல்லை, நான் கேட்டேனா அந்த லைன் வந்துடும், எங்கேயோ வந்துடும். கேட்டாங்களா அவங்க பக்கத்தில் இருக்கிற உன்கிட்ட கேட்டாங்களாயா அப்படின்னு வரும் ஒரு லைன். when do we ask support after your attempts failed? இல்லை உங்களால் முடியல அப்படின்னா சப்போர்ட் கேட்குறது, அடுத்த ஸ்டெப்பே சப்போர்ட் கேட்குறது, அதில் எந்த தப்பும் இல்லை. யாமினி சிவராம், நாம் ஒன்று பண்ணி பார்க்குறோம், அது சரியாக வரல, ஃபைன். தட்ஸ் வை ஐ எம் நாட் கோயிங் டு கிச்சன் டூ ஈவன். என்ன கேட்டால் போய் தொந்தரவு பண்ணுறதை விட போகாமல் இருக்கிறது பெட்டர். ஆனால் போகவே மாட்டேன்னு இருக்கிறது அடம். அது அவங்களா கண்டு பொறுமையாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாம் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு 5-6 பேருக்கு சப்போர்ட் பண்ண பிறகு அவங்க வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. மனிதர்கள் வித்தியாசமானவர்கள், கொஞ்சம் வித்தியாசமாலாம் நடந்துக்குவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வித்தியாசமாக நடந்துக்கும் போது இனிமே நம்மளாம் யாருக்கும் சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுப்பா, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பீங்கள்ல. இப்போ என்னோட கேள்வி, இப்போ தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணணும் மனுஷங்களுக்கு, ஆனால் மனுஷங்க இப்படி நடந்துக்கிறாங்க, வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? உங்கள் பதிலை கொஞ்சம் டைப் பண்ணுங்களேன். அப்போ என்ன தான் பண்ணுறது? நாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், சப்போர்ட்டும் பண்ணுறோம். ஆனால் சில பேர் பண்ணுறதை பார்க்கும்போது, சப்போர்ட் பண்ண பிறகு சில பேர் பண்ணுறதை பார்க்கும்போது எரிச்சல் வரும். வாழ்க்கையில் இனிமேல் யாருக்குமே எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுறது? தொடர்ச்சியாக பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் அப்போ என்ன பண்ணுறது? உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களோட பதிலை போடுங்க. Learn from that and fine-tune your support. Accept and move on. Sir, I am in that category, sir. Move on to next because it hurts. I will ignore their words. அதை பற்றி மைண்ட் பண்ண வேண்டாம். குறை சொல்லாமல் சாப்பிட்றதே பெரிய உதவிதான் மக்கள். ஓகே, மனிதர்கள் இயல்பு என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எஸ், இட் ஹர்ட்ஸ். அவங்க அப்படி தான், நான் இப்படி தான். ஓகே, இதெல்லாம் உங்கள் ஆன்சர்ஸ் போடுறீங்கல்ல. இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் வெளியில் வர்றதுக்கு, உங்கள்கிட்ட இருக்க சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் வெளியில் வர்றதுக்கு நான் இங்கே டூல்ஸ் தான் கொடுக்குறேன். அதில் 4வது டூல் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு தான் இன்றைக்கி இந்த பதில் வருது. ஸோ அந்த பதில் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபைன், கவனி. It's coming now. Yes. So அது என்னன்னா, you support and you forget. This is the magic rule to continue supporting people. பீப்புளுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண சப்போர்ட்டை நீங்கள் மறந்துடணும். அவ்வளோதான் ரூல். யூ சப்போர்ட் அண்ட் யூ ஃபர்கெட். நாட் ஃபர்கிவ். முருகானந்தம் மாணிக்க வாசகம். ஃபர்கிவ்லாம் பண்ணால் வலிக்கும், அடுத்து சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஃபர்கெட். சப்போர்ட் பண்ணிங்க, மறந்துடுங்க, அவ்வளோதான். அது தெரில, அது ஏதோ பண்ணோம், போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. அதுதான் கரெக்டான அப்ரோச். யூ சப்போர்ட் அண்ட் யூ ஃபர்கெட் so that you can continuously support people. நான் சொல்கிறது ரொம்ப டீப் மீனிங். யூ சப்போர்ட் அண்ட் யூ ஃபர்கெட் அப்படின்னா
சப்போர்ட்டை நீங்கள் கடைசி காலம் வரை தொடர்ந்து பண்ண முடியும். பீப்புள் அப்படி தான், மனிதர்கள் அப்படி தான், மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க. தேவைன்னும் போது சிரித்து பேசுவாங்க, வாங்கிக்குவாங்க. அப்புறம் தேவை முடிஞ்சதும் வேறு மாதிரி போயிடுவாங்க, கூப்பிடவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனை என்ன? நான் பண்ணேன், மறந்துட்டேன். யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வந்து, சார் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இதை வந்து எனக்கு பண்ண, அப்படியா நான் பண்ணேனா, அந்த மாதிரி மறந்துட்டேன். ஐ சப்போர்ட் அண்ட் ஐ ஃபர்கெட். தட்ஸ் இட். அது அவங்களோட லைஃப். அதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கை. அது உங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் இல்லை? நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங். ஹார்ட் கொஸ்டின், அவ்வளவு சிரமப்பட்டு ஏன் அந்த உதவியை செய்யணும்? நானும் அதான் கேட்குறேன். அதை மறந்துட்டு அடுத்தவங்களுக்கு பண்ணுங்க. டன், முடிஞ்சது, அது ஓவர். இப்போ அடுத்தவங்களுக்கு பண்ணுங்க. யூ சப்போர்ட் அண்ட் யூ ஃபர்கெட். முடிஞ்ச உங்கள் லேப்டாப்பில் அதை ஃப்ரண்ட்டில் போட்டு வை, உங்கள் செல்ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராக வை. யூ சப்போர்ட் அண்ட் யூ ஃபர்கெட். ஃபர்கிவ் இல்லை, ஃபர்கெட். ஃபர்கிவ், பெயின் இருக்கும், உள்ளே வலிச்சிட்டே இருக்கும். எவ்வளோ பண்ணேன் தெரியுமா, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். யூ சப்போர்ட் அண்ட் யூ ஃபர்கெட். பிகாஸ் சப்போர்ட்டிங் இஸ் யுவர் நேச்சர். யூ ஹவ் டன் இட். அதுக்கு மேலே அதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே ஏங்க, ரோட்டில் ஒருத்தர் விழுந்துடுறாரு, அவருக்கு போய் உதவி பண்ணுறீங்க, அவர் எந்திரிக்கிறாரு, அவர் எந்திரிச்சு நின்றுட்டாரு, வண்டி அவரால் ஓட்ட முடியுது, ஞாபகத்தில் வச்சுருப்பீங்களா? எழுதி டைரியில் போய் எழுதி, இன்று வடக்கம்பட்டி கந்தசாமி அவர்கள் ரோட்டில் தவறி விழுந்தபோது நான் அவருக்கு உதவினேன், அவர் நீலக்கலர் சட்டை அணிந்திருந்தார். இதெல்லாம் தேவையா? போனோம், உதவி பண்ணோம், டன், தட்ஸ் இட். அது ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, அது ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் இப்போ உங்களுக்கு புரியும். சுமதி பிரபாகரன், இப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை சொல்றேன்றது. இப்போ சொல்றேன். நீங்க சப்போர்ட் வாங்கும்போது கவனிப்போம். நீங்க சப்போர்ட் வாங்கும்போது எதிரில் இருக்கிறவங்க சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை மறந்துடணும்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அவங்க அதை குத்தி காட்டக்கூடாது, ஞாபகம் வச்சிடக்கூடாது, எங்கேயாவது பொது இடத்துல சொல்லிடக்கூடாது. நம்ம சொல்லலாம், எனக்கு இந்த சப்போர்ட்டை இவர் கொடுத்தாருங்கன்னு நான் சொல்லலாம், அவர் சொல்லக்கூடாது இல்லை, அவர் மறந்துடணும் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். நமக்கு சப்போர்ட் வரும்போது அப்படிதான் நினைக்கிறோம். அதை நீங்க செய்யுங்க. முதல்ல give support and forget. நமக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இல்லை, நமக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து பொது இடத்துல ஒருத்தங்க சொன்னால் நமக்கு வலிக்குது இல்லை அப்படின்னா என்ன நம்ம நினைக்கிறோம்? அதை போய் ஞாபகம் வச்சுட்டு சொல்லி காட்டுறான் பாரு அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஒரு சப்போர்ட் வரும்போது அவங்க மறந்து நாம ஞாபகம் வச்சு சொல்லலாம், அது வேற. ஆனால் அவங்க அது ஞாபகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி that's the same thing, same rule, reversal applicable. So you support and you forget. Sometimes I feel not to support certain people. Why this thought comes? Because பாஸ்ட்ல சில லெசன்ஸ் இருக்கும், சில ஹர்ட் இருக்கும். அதனால வேண்டான்னா விடுங்க. எனக்கு கிருத்திகா கனகராஜ், உங்களுக்குன்னு இல்லை, நிறைய பேர் இதை கேட்குறீங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றது, நிறைய பேர் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நீங்கள் ஏன் எனக்கு உனக்கு மட்டுமே தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறதும் ஒரு விதமான ஈகோ இல்லை, ஒரு விதமான அடம் இல்லை. நீங்கள் இருக்கிற தெருவில் கார்னரில் ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியாமல் 1500 ஸ்கூலுக்கு பணம் கட்ட முடியாமல் ஒரு பொண்ணு இருக்கும். நீங்கள் இவர்கிட்ட 10,000 ரூபா நான் 10,000 ரூபா கொடுத்துருப்பேன், ஆனால் நீ வந்து இப்படி பண்ணதுனால தான் கொடுக்கலன்னு வீம்பு பேசிக்கிட்டு இருப்பீங்க. விடுங்களேன், அவர் வாழ்ந்துடுறேன்றாரு. போய் அந்த மாதிரி குழந்தைங்க ஒரு 6 குழந்தைங்களை எடுங்க, அந்த 6 குழந்தைங்களுக்கு போய் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுங்களேன். Isn't it? Makes sense. Like common sense. When there are people waiting,
Why you are adamant in supporting someone who is not at all interested in taking your support? உங்கள் சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லாமல் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அட்டமெண்ட்டாக போய் அவர்கிட்ட போய் நான் உனக்கு பண்ணுறேன் எதுக்கு? அங்கே 6 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, 7 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அங்கே பண்ணுங்களேன். So that's the point. இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. இன்னும் முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. இப்போ போடுறேன், இதை பாருங்க. 5வது பாயிண்ட் நம்பர் 5. இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதோட முடிஞ்சிடும். 2 தடவை வரும். நான் 5 போடலை ஒரு தடவை, அதனால செகண்ட் டைம் போடுறேன். 5. When others join in your success, supporting excellence will join with you in your troubles. உங்களோட டஃப் டைம்ஸில் வந்து சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் உங்கள் கூட இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறப்ப இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறப்ப இருப்பாங்க. இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் வச்சுருக்கிறவங்க எப்போ இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கஷ்டப்படும் போது இருப்பாங்க. Tough times. Be with them. Be with people when they are in tough times. அதுதான் சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ். ஹாப்பி டைம்ஸ், நல்ல சந்தோஷமாக இருக்கிறவங்க கூட இருந்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க. நோ 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 நோ. When others are concentrating to be with you when you are happy, when you are joyous, when you are success, supporting excellence people will be with you in your tough times. ஸோ இந்த சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு டஃப் டைம்ஸ் வந்தது. இந்த டஃப் டைம்ஸில் உங்கள் கூட யாரோ இருந்தாங்க. அவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ். ரொம்ப ரேர் அந்த ப்ரீடு, ரொம்ப ரேர். அவங்கள எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தா வாலண்டரியாக இணைப்புகளை ஏற்படுத்தி வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்காகவும் காத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசிக்கலாம் இருக்கும். உங்களுக்கு டஃப் டைம் இருக்கா, அவங்க கூட இருப்பாங்க. உங்கள் டஃப் டைம் சரியாயிடுச்சா? கதை புரியுதா? இப்போது முதல்ல சொன்ன கதை புரியுதா? அந்த டஃப் டைம் முடிஞ்சதும் கிளம்பிடுவாங்க. தட்ஸ் இட். அதுக்கு மேலே அவங்க அங்கே இருக்கவே மாட்டாங்க. இருந்தால் அவங்க சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் இல்லை, வேறு எதையோ எதிர்பார்க்குறாங்க. That's supporting excellence. And then the last point. This is very, very important. Very, very important. I have seen many people like this. Many people. இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் பார்க்குறீங்களான்றது மட்டும்தான் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்களான்றது. I will come back to that question, Yamini Shivaram, after answering this. Risk factors in supporting. I will come back to that. அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு வந்துருவோம். Support in such a way that the other person stay with confidence even after your death. நீங்க தான் சப்போர்ட் பண்ணவர். நீங்க இறந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அவர் உங்களுடைய இறப்புக்கு பின்னும் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய இறப்புக்கு பின்னும் கான்ஃபிடென்ட்டாக லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறாருன்னா அதுதான் சப்போர்ட். தட்ஸ் வாட் சப்போர்ட் இஸ். அப்பப்போ வந்து கொடுத்துட்டு போகிறது சப்போர்ட் இல்லை. யூ கிவ் சப்போர்ட் இன் சச் அ வே தட் ஈவன் ஆஃப்டர் யுவர் டெத், உங்கள் இறப்புக்கு பிறகு, கங்க்ராட்ஸ் பிரியா ராஜு, அந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து அதுதான் வந்து பொக்கிஷம். இறப்புக்கு பின்னும் அவங்க கான்ஃபிடென்ஸாக நிற்பாங்க. சும்மா ரியாலிட்டிக்கு எதிர்ப்பதமாக யோசிக்காதீங்க. இல்லை எனக்கு என்ன இறப்புன்னு பேசுகிறீங்க, எனக்கு இறப்பெல்லாம் வராது. எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். கரெக்ட்? எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். எது வேணால் நடக்கலாம். அப்போ சப்போர்ட் எப்படி இருக்கணும்?
நீங்கள் ஒவ்வொரு தடவை சப்போர்ட் பண்ணும்போதும் ரொம்ப சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். ஒவ்வொரு தடவை சப்போர்ட் பண்ணும்போதும் நாளைக்கு நான் இல்லை, அப்போ இவங்க எப்படி வரணும் அதை யோசிச்சிருக்கு. நாளைக்கு நான் இல்லை அப்போ இப்போ ஜெயமேரி மேடம் அவங்க 100 வயசு இருக்கட்டும், ஆனால் எப்படி சப்போர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா, இந்த குழந்தைங்களுக்கு நான் இப்போ சப்போர்ட் பண்ணுறேன், நான் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுறேன், நான் இல்லைன்னா இந்த குழந்தைங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி, அதை யோசிச்சா அதுதான் சப்போர்ட், அதுதான் சப்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ். That's what supporting excellence is. காயத்ரி பழனியம்மாள் அவங்க ஒரு சின்ன சேலஞ்சிங் டைம் வந்தது. குமார் உடனே ஃபோன் பண்ணிட்டார், குமார் உடனே கணக்கில் வந்துட்டார், திங்கர் குமார். அந்த இது முடிஞ்சது, குமார் உடனே போயிட்டார். அவ்வளோதான், அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலாம் இருக்காது. அதுக்கப்புறம் சும்மா ஃபோன் பண்ணி பேசிட்டு நல்லா இருக்கா, அதனால தான் அன்னைக்கு நான் ஏன் வந்தேன்னா, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறமும் உங்களோட இறப்புக்கு பிறகும், உங்களோட மறைவுக்கு பிறகும், உங்களோட டிஸப்பியரன்ஸ் அந்த இடத்துலையே நீங்கள் இல்லை அப்படின்னாலும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, லைஃப்பை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் நீங்கள் கேட்டதுக்கு வந்துடுறேன். யாமினீஸ்வரா, நான் ஒன்று சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. யாமினீஸ்வரா, சப்போர்ட்டில் ரிஸ்க்னு ஒன்று இல்லவே இல்லை. உங்களால் முடிஞ்சதை தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களால் முடியாததை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, திஸ் லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எல்லாரும் கவனிக்கணுங்க. உங்களால் முடியாததை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஈகோ. ஈகோ பேர் வாங்குறதுக்கு அப்படி தான் நான் சொல்வேன். உங்களுக்கு தான் முடியல, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் யாரையாவது கனெக்ட் பண்ணலாம், அது வேறு. ஆனால் உங்களால் முடியவே, இப்போ உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருக்குது, கொடுக்குறீங்க, தட்ஸ் ஃபைன். உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருக்குது, 1,00,000 ரூபா கொடுக்குறதுக்கு தட்டுமாறுறீங்க. அப்படியே நீங்களே உங்கள் சொத்தை விற்று, உங்கள் பொருளை விற்று கொண்டு போய் கொடுக்குறீங்க, தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஃபைன். அப்பவும் உங்களால் முடியுதுன்னு அர்த்தம், கரெக்டாக? கடன் வாங்கி கொடுக்குறீங்க, அப்பவும் உங்களால் முடியுதுன்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் ரிஸ்கே கிடையாது, உங்களால் முடியும், அதனால தான் செய்கிறீங்க. அவங்க திருப்பி கொடுத்துருவாங்கன்றதுல செய்யலை, அவங்க திருப்பி கொடுக்கலனாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுன்றதுனால தான் செய்கிறீங்க. ஆனால் அவங்க திருப்பி கொடுக்கலன்னா எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது, என்கிட்டையும் இல்லை, ஆனாலும் கொடுத்தேன். இது ஒரு விதமான ஈகோயிஸ்டிக் ஸ்டேட், நல்ல பேர் வர்றது. நெவர் டூ தட். When you do a support, it has to be what you can do. It is not about what you can't do. முடியாதெல்லாம் உங்களால் என்ன பண்ண முடியும் அதை சப்போர்ட் பண்ணு. Then only you are at peace, correct? ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பீஸை தொலைச்சு, அவங்க அந்த வாங்கினவங்க அவங்க பீஸை தொலைச்சு, யூ ஹேவ் குட் இன்டென்ஷன். எல்லாருக்கும் இன்டென்ஷன் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும் தான் இன்டென்ஷன் இருக்குது. இப்போ நான் இருக்கேன், இந்த இங்கேருந்து ஜங்ஷன் வர நடந்து போகிறேன்னா ரோட் சைடில் ஒரு 2 பேர் படுத்திருக்காங்க, ஐயோ என்கிட்ட பணம் இருந்தால் இவங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரலாமேன்னு நினைக்கலாம், இன்டென்ஷன். பட் வாட் இஸ் பாசிபிள், வாட் இஸ் ரியாலிட்டி? இன்டென்ஷன் டசன்ட் ஹேவ் எனி ரியாலிட்டி. இன்டென்ஷன் இஸ் இன்டென்ஷன், ஜஸ்ட் இன்டென்ஷனை வச்சுட்டு வாழ்க்கையில் எல்லாரையும் சரி பண்ண முடியும்னா இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இல்லை, எல்லாருக்குமே நல்ல இன்டென்ட் இருக்குது. இருக்கிற யாருக்கு நல்ல இன்டென்ட் இல்லை? எல்லாருக்குமே நல்ல இன்டென்ட் இருக்குது. அந்த இன்டென்ட்டுக்கு எல்லாம் நடந்துரும் அப்படின்னா எல்லாமே நடந்துருமே? நோ, இட் வாண்ட். இன்டென்ட் வில் நெவர் சப்போர்ட், ரியாலிட்டி வில் சப்போர்ட். நம்ம நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம்ல, இல்லை அவர் கொடுக்கணும்னு நினைச்சாருங்க, நல்ல மனுஷன் தான், ஆனால் அவர்கிட்ட இல்லைங்க அப்படின்னு நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ தட்ஸ் ரியாலிட்டி. ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணும். ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணால் we can move forward, போகலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 6 டூல்ஸ். நான் இப்போ 6 டூல்லையுமே உங்களுக்கு இங்கே போட்டுடுறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல் 6 டூல்ஸ் ஐ வில் புட் இட் இன் டு யூ. அண்ட் டுமாரோ உங்கள் எல்லாரோட ஃபார்மையும் படித்து பார்த்துட்டு ஃபீட்பேக், தட் செகண்ட் ஃபீட்பேக், அதாவது சாப்டர் 2, அதில் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஏதாவது இன்னும் வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினச்சா பண்ணுறேன், அல்லது நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம் நாளைக்கு. ஸோ இட்ஸ் அ ஃபீட்பேக் செஷன் டுமாரோ.
அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ சாப்டர் 3 லெசன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, 3 days. அதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் செஷன். அந்த ஃபீட்பேக் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 ஃபீட்பேக் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரே ஃபீட்பேக்காக வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்லி 1 ஃபீட்பேக் செஷன் வில் பி தேர். அண்ட் தென் ஃபைனலி லாஸ்ட் ஃபீட்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் சம்திங் ஸ்பெஷல் கமிங் அப் 5 PM லைவ். நம்ம 5 PM லைவ் வந்ததுக்கு பிற்பாடு இதை பார்த்து இதை பேசி இதிலிருந்து நிறைய விஷயங்களை எடுத்து மாறினவங்க ஹவு ஐ டிட் திஸ் அப்படின்றத உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் 2 பேர். ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறது திங்கர் குமாரும் கமலா மாமியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நிறைய மனிதர்கள் உங்கள்கிட்ட வந்து எப்படி நான் இதை இங்கே வந்தேன், இதை கற்றுக்கிட்டேன், நான் எப்படி இதை இப்படி இருந்ததுலேருந்து இப்படி எப்படி மாறினேன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அரவுண்ட் அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங். நம்ம சொல்கிறோம்ல அன்கவர் யுவர் எக்ஸலன்ஸ். ஏற்கனவே என் எக்ஸலன்ஸ் அன்கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்கலாம் வந்து பேசுவாங்க. அதையெல்லாம் கேட்க போகிறோம், இன்க்ளூடிங் யூ. உங்கள் எல்லாரையும் கூட சேர்ந்து நானும் அதில் வந்து ஓகே. இதில் ரேடார் எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன், ரேடார் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சீதாலட்சுமி கேட்டிருக்கீங்க. இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ சப்போர்ட் ஃபார்முலான்னு ஒன்று கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அக்செப்ட் த பாஸ்ட் ஆஃப் சம்மன், சப்போர்ட் நவ் வித் ஹிஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இன் த மைண்ட் அப்படின்னு சொன்னேன். இப்போது சீதாலட்சுமி கவனிங்க. இப்போ நீங்கள் ரேடாரை வந்து இதில் அப்ளை பண்ணால் இதை ரியலைஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் ரியலைஸ் பண்ணுறேன். அக்செப்ட் பண்ணுறீங்களா? ஆமாம் அக்செப்ட் பண்ணுறேன். டிசைட் பண்ணுறீங்களா? இனிமே இப்படி தான் இருக்க போகிறேன் டிசைட் பண்ணுறேன். ஆக்ட் பண்ண போகிறீங்களா? இனிமே இந்த மாதிரி தான் என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும். இனிமே யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறேன்னா அவங்க பாஸ்ட் என்னென்னலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான், டன். நீங்கள் ஏற்கனவே இப்படி இருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏற்கனவே இது உங்கள்கிட்ட இருக்குன்னு வைங்க. அப்போ இதில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ரீசெட் ஆல்ரெடி டன் அப்படின்னு லாஸ்ட்டில் போய் போட்டுடலாம். ரீசெட் டன். நான் ஆல்ரெடி இதை பண்ணிட்டேன், இது எனக்கு தேவையில்லை. ஆனால் சப்போர்ட் அண்ட் ஃபர்கெட் இது புதுசாக இருக்குது. இது இன்றைக்கி தான் எனக்கு ரியலைஸ் ஆகிருக்கு. அப்போ இனிமேல் வந்து நான் அக்செப்ட் பண்ணணும். இதை அக்செப்ட் பண்ணிட்டேன். டிசைட் பண்ணணும், அப்புறம் ஆக்ட் பண்ணணும். இனிமேல் சப்போர்ட் பண்ணுறதை அப்போவே சப்போர்ட் பண்ணுறேன், மறந்துடுறேன், ஓவர், டன். பொதுவாக சொல்லுவாங்க, 1 லட்ச ரூபா கேட்டால் 1 லட்ச ரூபா கொடுக்குறத விட 5000 ரூபா கையில் இருக்குந்தா வச்சுக்க, எனக்கு திருப்பி தர வேண்டாம்னு கொடுக்குறது பெஸ்ட்டு. ஏன்னா என்னால் முடியும், அவ்வளோதான், டன், ஓவர். ஸோ ஐ ஹோப் this will help you, and I'm sure this will uncover your supporting excellence within you. எல்லாவற்றையும் விட அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். இந்த லைவை நான் போட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை மட்டும் திரும்ப you will understand what is a supporting excellence is all about. Wishing you all the very best of challenges that uncovers your personal best in whatever you do, speak, deliver and behave. Love you all. Bye.